அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிவிடுவேன். ஆனால் சில காரியங்கள் சொல்ல முடியலை, சரிங்களா? அதனால் வர்ற நாட்கள் அப்படி இருக்காது. அதனால் தயவுசெய்து பொறுத்துக்கொள்ளும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் வேட்டிக்காரு, இப்போ வேட்டிக்காரனா சொல்கிறதே டக்குன்னு முடிச்சிடுறாரு. நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, முடிச்சிடுறாரு. அதனால் ரொம்ப நேரம் எடுக்கிறதில்ல. அதனால் அடுத்த வாரம் உங்களுக்கு அப்படின்னா எடுக்க மாட்டார், சரிங்களா? தொடர்ந்து நாம் தேவனுடைய வசனங்களை நான் கொஞ்ச நேரம் கேட்டு மணி 9:22 10:15 உங்களை நான் வீட்டுக்கு அனுப்புவேன், சரிங்களா? என்னுடைய நாட்களில் அது நான் எந்த குறையில்லாமல் அது சரியாக உங்களுக்கு முன்பதாக நான் சொல்லி நான் வீட்டுக்கு அனுப்புறது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது. ஒரு சில குறைகள் இருந்தால் தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள், மன்னித்து கொள்ளுங்கள். சபை கூட்டி வருது மிக அவசியம், கட்டாயம். அதை மனதில் வைத்து இந்த ஊழியத்தில் பயணிக்கும்படி மிக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைவான சபை எங்கேயும் கிடையாது, சரிங்களா? எல்லா இடத்துலையும் குறை இருக்கும். ஆனால் குறையை பொறுக்காதவங்க அவங்க வளர்ச்சி இல்லாத விசுவாசிகள், அவ்வளோதான். குறையை தாங்கிக்காதவங்க வளர்ச்சி இல்லாத விசுவாசிகள். நிறைவு மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றின்னு நினச்சா அது சரியான லெவலில் கிடையாது. குறைவுகள்லையும் நம்ம வெற்றியாக பார்க்கணும், சரிங்களா? சங்கடங்கள் வரும்போது கூட சாட்சியாக நின்று பாருங்க, கர்த்தர் நம்ம நிச்சயமாக விட மாட்டார். நம்ம ஊழியத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வியாபாரத்திலையும் சரி விட்டு கொடுக்கவே மாட்டார். அதில் பூரணமானவங்களை தேடி பார்த்தா யாருமே பார்க்க முடியாது. அதாவது ஒரு சில குறைகளோடு கூட தான் வாழ்ந்துட்டு நம்ம இந்த ஊழிய நாட்களை என்ன கடக்க முடிக்கணும், சரிங்களா? அதனால் நம்முடைய வசனங்களுக்கு நேராக, தேவனுடைய வசனங்களுக்கு நேராக நாம் கொஞ்ச நேரம் நானே உங்களுக்கு எல்லாம் வாசிப்பேன், படிப்பேன். அதனால் அடுத்த வாரம் உங்களுக்கு ஐயா வருவார், நிறைய வசனங்கள் படிக்க சொல்லுவார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்ட்டு, நானே வாசித்துட்டு நானே உங்களுக்கு முடிச்சிடுவேன், சரிங்களா? நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நிறைய கேட்ட வசனங்கள் தான், சரியா? அந்த வசனத்தை நான் சொன்னேன்னா இந்த வசனம் தானா அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்கள். செப்பனியா எழுதின தீர்க்கதரிசி, செப்பனியா தீர்க்கதரிசி 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால், சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியை நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. 15வது வசனம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இது நிறைய வாக்குத்தத்தங்களாக நீங்கள் அநேக இடத்துல கேட்டிருப்பீங்க. டிவியில் நீங்கள் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, நிறைய உங்களுக்கு இந்த வசனங்களே அனுப்பிச்சிருப்பாங்க, சரிங்களா? இது ஒன்றும் தெரியாத வசனம் இல்லை, பார்க்காத கேட்காத வசனம் கிடையாது, 100 தானே கேட்ட வசனம் தான். இதைத்தான் நான் நம்முடைய தியானத்துக்காக நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், சரிங்களா? இதை நீங்கள் சற்று கவனிக்கும்படி நீங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 14வது வசனத்தில் செப்பனியா சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை சொல்கிறார். கம்பீரு, ஆர்ப்பரி, மகிழ்ந்து களி கூறு, இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, கேட்குறதுக்கேவும். பரவாயில்ல, யார் சொல்லுவா இந்த காலத்தில், யார் சொல்லுவா? கம்பீரித்து பாடு, ஆர்ப்பரித்து பாடு, மகிழ்ந்து களி கூறு, இதெல்லாம் யார் சொல்லுவா? யாரும் சொல்ல. எந்த உங்கள் வீட்டுக்கார் கூட உங்களை அம்மான சொல்லுவார், ஆனால் சொல்ல மாட்டார். அப்படிதான் உங்கள் வீட்டம்மா அப்படி சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. குறையே பார்த்துக்கிட்டு, நஷ்டத்தையே யோசித்துக்கிட்டு, லாபத்தையும் நினைக்காம, இருக்கிற சமாதானத்தையும் அனுபவிக்காம, ஏதோ ஒரு காரியத்தில் கசந்து வெறுத்து இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சியோன்னா சபையில் வர்ற பிள்ளைகளை தான் சொல்கிறேன், நல்லா கவனி, சபைக்கு வர்ற பிள்ளைகளை தான் சொல்கிறேன். நீங்கள் கம்பீரித்து பாடுங்க, ஆர்ப்பரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா உங்கள் தேவன் பெரியவராக இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிற தேவன் சாதாரணவரால் சர்வ வளமுள்ள தேவன். அவரால் எல்லாமே செய்ய முடியும், உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்க முடியும். ஆனால் தேவன் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், அந்த எல்லைக்குள்ளே தான் உங்களை நடத்த முடியும், சரிங்களா? ஆமாம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் கேட்டதெல்லாம் வரமாட்டேன், அதெல்லாம் அது உங்களுக்கு தேவன் கொடுக்குறதுக்கு பிரியம் இல்லை, அதனால வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. உங்களுடைய தேவன், என்னுடைய ஆண்டவர் என் கூட இருக்கார், என் ரட்சகர் என் கூட இருக்கார், என் பாவத்தை எடுத்து கழுவி போடுகிறவர் என் கூட இருக்கார். அப்போ அந்த ஒரு எண்ணங்கள் நம்ம ஒரு நாளாவது பாவம் செய்யாத இருக்குமா? யோசித்து பாருங்க. நீங்கள் ஒரு நாளாவது நான் பாவம் செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் சில நேரத்தில் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ண, சில நேரத்தில் கோவப்பட்டுறேன். சில நேரத்தில் நம்மளுக்கு கோவப்பட்டு பேசினா நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிடும், ஏன்டா பேசணும் அப்படின்னு ஆகி போயிடுது. ஒன்றும் இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சம்பவம் நடந்து, இங்கே சபையில் சின்னமலை ஏஜி சர்ச்சிலேருந்து
ஒரு 50 பேர் 55 பேர் வந்தாங்க. டேவிட் ராஜ் கூட இருந்தார். நான் அந்த காரியங்களை செஞ்ச பொழுது வந்தாங்களா, வந்து சர்ச்சில் ப்ரேயர் நடத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு சில சின்ன பிள்ளைங்க இருந்தால், ஒரு மாமரம் இருக்குது இல்லையா, அந்த மாமரத்தில் மாங்காய் என்ன பிடிங்கி வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இதை நான் பார்த்துட்டு ஒரு எவ்வளோ நான் கண்டிச்சேன், கேட்கல அந்த பசங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, மாமரத்தாண்ட போய் நிற்கிறாங்க. ஒரு பையனை கூட்டு போய் அவங்க பிடுங்க போனாங்களோ இல்லை, அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் என்னுடைய பார்வையில் அவங்க வந்து பிடுங்க போகிறாங்கன்னு நினச்சிட்டேன் என்ன பண்ணுறேன், மிகுந்த வார்த்தைகளை நான் விடுறேன். ஏம்மா வாங்கம்மா, அப்படி அதெல்லாம் நீ பிடுங்காதீங்க, உங்களுக்கு வேணா நான் 200 தரேன், போய் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டேன். ஆனால் பேசின பிற்பாடு எனக்கு நிம்மதியே கிடையாது. நானே டேவிட் ராஜ் ரெண்டு சொல்லிட்டேன், வந்து சொல்கிறேன், சேகர் இருந்தார், இந்த மாதிரி பேசிட்டேனே. சில நேரங்களிலே நம்ம எவ்வளோதான் கண்ட்ரோலாக கட்டுப்பாடோடு இருக்குன்னு நினைக்கிறோம், சில நேரத்தில் அதை மீறி சில வார்த்தைகள் போயிடுது. அப்போ நம்ம நல்லவங்கன்னா கிடையாது. ஒருத்தவங்களை வேதனைப்படுத்திட்டு, ஒருத்தவங்களை குற்றப்படுத்திட்டு நான் நல்லவன் சொல்லி எப்படி நான் அடையாளப்படுத்துவேன்? நான் எப்படி நல்லவனா காண்பிக்க முடியாது. ஆகவே இங்கு தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை நீங்க கவனிங்க. நீங்க சந்தோஷமா இருங்கன்றாரு, நீங்க முழுகிறது மகிழ்ந்து ஆர்ப்பரிங்கள் சொல்றாரு. ஆனா நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம சில நேரங்கள் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்த சில நேரத்தில் இழந்துடுறோம். அன்னைக்கு முடிஞ்ச எனக்கு சமாதானமே கிடையாது, எனக்கு அவங்க இந்த இடத்த எல்லையை விட்டு நைட்டு 8 மணிக்கு தான் போறாங்க. போற வழியிலே எனக்கு நிம்மதியே கிடையாது, சமாதானமே கிடையாது. இப்படி பேசிட்டேனே, இப்படி கோவப்பட்டேனே. பிரியமானவர்களே, ஆகவே நம்ம யாரும் ஒரு நாளில் நாம் பாவம் செய்யாத ஒரு நாள் என்னுடைய வாழ்நாளில் நடந்துச்சு நீங்கள் எதாவது சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாது. ஆமாம், அது இன்னைக்கா மொபைல் வச்சுருக்கவங்க எல்லாமே ஒரு விதத்தில் ஒரு சில காரியங்களை விழுந்துடும். பார்க்கக்கூடாதுன்னு பார்க்குறோம், கேட்கக்கூடாதுன்னு கேட்குறோம், நேரத்தை செலவு பண்ணக்கூடாது செலவு பண்ணுறோம், அப்படின்னா நிறைய விழுந்துடும் இல்லைங்களா? ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. அப்புறம் 15ஆம் வசனம் அதில் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. ஏன் அப்படி சொல்கிறாரு? நீங்கள் கம்பீரிக்கணும், நீங்கள் ஆர்ப்பரிக்கணும், நீங்கள் மகிழ்ந்து களி கூறணும் அப்படின்னா 15ஆம் வசனம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி இல்லையா, உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுல என்ன அவர் சொல்ல, நிபந்தனைன்னு சொல்ல விட கிருபையினாலே கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க பாரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றாரு. ஆக்கினைனா என்ன அர்த்தம்? தண்டனை. அதைத்தான் கொஞ்சம் நான் தியானிக்க போறேன். தண்டனை இல்லையா? நம்முடைய மீதல் நிமித்தம் அவர் சமாதானத்தை ஒன்று பண்ணும் ஆக்கினை இயேசு மேல வந்துச்சு. நான் தப்பு பண்ணேன், நான் தண்டனைக்குரியவன். அங்க வசனம் சமாதானத்தின் ஆக்கினை அவர் மேல் ஏசாயால அவர் சொல்றார் இல்லைங்களா? அப்ப அவர் நம்முடைய நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பல ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுகிறோம். பேச்சில, பார்வையில, எண்ணத்துல, சிந்தையில, செயல்பாடுல, நம்முடைய அவயங்களினாலே பல ஆக்கினைகளை நாம் அடைகிறோம். ஆனா தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஆக்கினைகளை அகற்றுகிற தேவனாக இயேசு எப்படிப்பட்டவர் என்றார்? நம்முடைய ஆக்கினைகளை அகற்றுகிற தேவன். ஆமா, சாதாரண இயேசுவை பார்க்கும்போது ஏதோ அப்ராணி, அவர் ஏமாளி, அவர் கோமாளியா நீங்க பார்க்காதீங்க. உங்களுடைய என்னுடைய அக்கிரமங்களை அகற்றுகிற தேவனாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமா, ஏன் உங்க சந்தோஷமா இருங்க, கம்பீருங்க, மகிழ்ந்து கல்வி ஏன் சொல்றாரு? நம்ம அவ்வளோ ஆக்கினை அடைந்தவர்கள், சாதாரணவர்களே, நம்ம அவ்வளோ ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். ஆனா தேவன் அதெல்லாம் அகற்றாரு. என்கிட்ட இருக்க ஆக்கினை எல்லாவற்றையும் அகற்றி என்னை தூய்மையாக்கி என்னை உண்மையுள்ளவனாக மாற்றி என்னை தேவனுடைய சன்னிதானத்திலே என்னை அவர் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு படுற பிரயாசம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கம்பீரமா இருங்க, நீங்க ஆர்ப்பரிங்க, நீங்க களி கூறுங்க. அவர் சொல்றார் 15ஆம் வசனம், உன் கர்த்தர் உன் ஆக்கினை ஆயிட்டு உன் சத்துருக்களை, உங்களுக்கு விரோதிகளை உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நிறைய விரோதி கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. விரோதிகளை என் கண்ணுக்கு நேர பார்க்கறது ரொம்ப கஷ்டம். விரோதிகள் எப்பவுமே நம்ம முதுகுக்கு பின்னால்தான் ஒளிஞ்சு நிற்பாங்க. நிறைய விரோதிகள் 90% விரோதிகள், எதிராளிகள் நமக்கு முதுகு பின்னால்தான் ஒளிஞ்சு நின்று குத்துவாங்க. ஆனா முன்னாடி வர மாட்டாங்க. உன்னுடைய சத்துருக்களை நீ அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. உங்களாலையும் என்னாலையும் என்னுடைய விரோதிகளை, என்னுடைய சத்துருக்களை அடையாளம்
அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. என்கிட்ட நல்லபடியாக தான் பேசுவாங்க, என்கிட்ட நல்லது ஏதோ ஏதோ உதவி மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதோ வாங்கி கொடுப்பாங்க, ஏதோ எனக்கு குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டுவாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நண்பர், இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் யார் கிடைக்கும் நான் நினைப்பேன். ஆனால் சத்துருக்களை அறிந்தவர் என் ஆண்டவராகிய தேவன். உனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் சத்துரு இருக்காங்க தெரியுமா? தெரியாது. முன்னால் நடிக்கிறவங்களை பார்த்து சில நேரத்தை ஏமாந்து போயிடுறோம். இவங்க நல்லவங்க, இவங்க உத்தமர்கள் இல்லையா, இவங்க ஒன்றும் நம்மளுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் முதுகுக்கு பின்னால் செய்கிற சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் ஏராளம் ஏராளம் ஏராளம். உங்கள் பிள்ளைகளாக கூட இருப்பாங்க, உங்கள் பாஸ்டராக கூட இருப்பார், உங்களுடைய விசுவாசிகளாக கூட இருப்பாங்க. இதில் யாரையும் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. ஏன் இயேசுவுக்கு கூட இருந்தா யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணார்? அவரு 3 வருஷம் கூட அப்படியே சத்ருவா இருந்தாரு. அப்படியே பணத்தை கொடுக்கும் போதுனா பையில வச்சுக்கிட்டு, கேட்கும் போதுனா கையில கொடுத்துட்டு, அப்படியே நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு, நானும் அப்போஸ்தலன், நானும் ஊழியக்காரன், நானும் பிரசங்கம் பண்ணுவேன், நானும் கூட வருவேன், எல்லா வேஷங்களும் முகத்துக்கு முன்னால இயேசுவுக்கு. ஆனா இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். நீ உங்களால என்னால கண்டுபிடிக்க முடியல. அவங்க பேச்சை பார்த்து, அவங்க நடிப்பை பார்த்து, அவங்க சிரிப்பை பார்த்து நீங்க ஏமாந்துடுறீங்க. ஆனா அவங்க எவ்வளவு பெரிய சத்ருவா இருந்து செயல்படுறான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நானும் அது கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது தான் தெரியுது நான் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இவ்வளோ ஒரு கீழே வயசாச்சு, நான் எனக்கு அறிவில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய சில சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை வருது. சில நேரத்தில் அப்படித்தான் சிலர் நம்மளை ஏமாற்றுவர்களும் வஞ்சிக்கிறவர்களும் முதுகலை குத்துற சத்துருக்களை பார்த்து ஏமாந்து விட்டுட்டு, இவ்வளோ வயசாச்சு இன்னும் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நொந்துக்கிறோம். மனிதர்களை பார்த்து சில நொந்து வெந்து கடைசியில் யார் மேலே பழி போடுவோம்? ஏசுநாயர் மேலே பழி போடுவோம். அண்ணவரே, நான் உங்களை தானே நம்பி இருந்தேன், என்னை இப்படி ஏமாத்துற அளவுக்கு, நான் ஏமாறுற அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம புலம்புகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறேன், உன்னுடைய ஆக்கிரிகளை அகற்றுவேன், உன் சத்துருக்களை உன்னை விட்டு விளக்குவேன். நான் சொல்கிறேன், நடக்கிற காரியத்தை சொல்கிறேன், நடக்காத காரியத்தை நான் சோசியம் பார்க்கல, நான் மந்திரம் சொல்ல வரல. உங்கள்கிட்ட தேவன் செய்ய போகிற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார், உன் சத்துருக்களை விளக்குவார். அது எவ்வளோ பெரிய சத்துருவா, அவன் கண்ணுக்கு முன்னால் இருக்கானோ, முதுகு பின்னால் இருக்கானோ, அவன் எங்கே இருக்கானோ தெரியாது, மறைஞ்சிருக்கானோ ஒளிஞ்சிருக்கானோ, ஆமேன், உன் எந்த சூழ்நிலை எந்த ரூபத்தில் வேஷம் போட்டு வர்றானோ உங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார், உனக்கு சத்துரு யார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவனை உனக்கு விட்டு விலக்கி போட போகிறார். நீ ஏமாந்து, நீ நம்பி, வாக்கு கொடுத்து, பொருளை கொடுத்து, ஆமேன், நீங்க எல்லா சூழ்நிலையும் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஒரு நிற்கிறார். உன் சத்ருவை அவர் அடையாளம் கண்டு கொண்டார். ஆனா நீங்கள் நானும் அடையாளம் கண்டுக்கலங்க. இயேசுவுக்கு தெரியும் யூதாஸ் காரியோத்து ஒரு சத்ருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வெளியே காட்டிக்கவே இல்லை. கூட இந்த சிசர்கள் தெரியுமா? தெரியவே தெரியாது. பந்தியில் இருக்காம சொன்ன ஏன்னா காட்டி கொடுப்பான்னு சொன்னோன்னு நானா 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 எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. யாருக்கு தெரியாது? இயேசு ஒருவருக்கு தான் தெரியும். உனக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருவை நீ அறியாம உட்கார்ந்து இருக்கலாம், நீ பார்க்காம உட்கார்ந்து இருக்கலாம். அவங்க பேசுறவங்க காலில் விழ நல்ல வார்த்தை மட்டும் உன் காதில் விழும். ஆனா உனக்கு விரோதமாக பேசுற வார்த்தை உன் காதில் விழாது. ஆனா தேவன் அறிந்திருக்கிறார். நல்லா அவன் பேசும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? இவங்களா இப்படி பண்ணுவாங்க, இவங்களா இப்படி செய்வாங்கன்னு நினைக்கலாம். ஆனா அவங்க பேசுற தீமையான காரியங்கள், தீமையான வார்த்தைகள், பொல்லாத வார்த்தைகள் உங்க காதுக்கு வராம இருக்கலாம். ஆனா இன்னும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கலாம், இன்னும் நீங்க ஏமாந்து போறவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, உன் சத்துருவை உன்னை விட்டு விளக்குவேன். உன்னை யாரு உனக்கு சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், உன்னை கை தூக்குறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், உன்னை தள்ளுறதுக்கு சத்ருவாய் வந்து நிற்பாங்க. ஆனா தேவன் சொல்ற, உன் சத்ருவை உன்னை விட்டு தூக்குவேன். எந்த விதத்துல தூக்க அவரால முடியும். நீ ஜெபமணித்தான் தூக்கணும் அவசியம் கிடையாது. அவர் உன்மேல் வைத்த நம்பிக்கையினாலே சத்ருவை நீக்க முடியும். பைபிள்ல போட்டிருக்கிறது, சத்துருக்களை உன்னை விட்டு விளக்குவார். நம்புறீங்களா? நிச்சயமா செய்வார். எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தான்னு கோலியாத்தை போல வந்து முரட்டுத்தனமா நின்று வா அப்படின்னு தேவனையும் தூசிச்சு
உன் விசுவாச வாழ்க்கையை கொச்சப்படுத்தி, உன்னுடைய ஜெபத்தை ஊழியத்தை அசிங்கப்படுத்தி, சத்ருவாய் நிற்கிற அவனை பார்த்து ஒருவேளை ஆமென் சவுலுக்கு வேணா பயம் இருக்கலாம், சவுளை போல கோழைகளுக்கு பயம் இருக்கலாம். ஆனா தாவீதை போல ஒரு சிறியவனாய் இருக்கிறவனுக்கு இருக்க தைரியம், சத்ரு விழுவது நிச்சயம். நான் தேவனுடைய கரத்திலே நான் வரையப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய அனுகிரகம் என் மேல் இருக்கிறது. ஆகவே எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்ரு எனக்கு முன்பதாக என் தேவனை தூசிக்கிறது எம்மாத்திரம். ஆகவே உன்னை நீ தேவனுடைய பிள்ளைங்க, தேவன் கூட இருக்க, இயேசு கூட இருக்கார். அப்போ உன்னை உன் சத்ரு பரியாசம் பண்றதுக்கு தேவன் விட்டு கொடுப்பாரா? ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். பக்கத்துல இருக்கவங்களாம் பக்கத்து வீட்டுக்காரங்க சிரிக்கலாம், உன் சத்ரு உன்னை ஏளனமாய் பேசும்போது, கேவலமாய் பேசும்போது, பரியாசம் பண்ணும்போது, ஆமென், அப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் கையை தட்டி சிரிக்கலாம். ஆனா உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு நாள் பொறுக்க மாட்டார். உனக்காக வழக்காடுவார், கண்டிப்பா வழக்காடுவார். விட்டுருவாரா? விட்டுருவாரா சொல்லுங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விட்டாரா? தானியேலை சீகோனுக்கு போய் விட்டாரா? ஆனால் யோசேப்பு அங்க 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 போத்திபார் வீட்டுல நடந்த காரியத்தை நிமித்தி ஜெயில பட தேவன் விட்டாரா? விட்டவே மாட்டார். உன் பட்சத்துல இருப்பார் அவரு, உன் பட்சத்துல இருப்பார் அவரு. உன் சத்ரு யாரா இருந்தாலும் சரிதான், அவனை மொட்டை அடிக்காம விட மாட்டேன். சத்ரு யாரா இருக்கலாம், அவன் ஆக்கினையில அகற்றுகிற தேவன், உன் சத்துருக்களை ஒன்று விட்டு விலைக்கு போடுகிற தேவன். இந்த நாட்களிலே நடக்க போற ஒரு காரியம். உன் கண்கள் பார்க்காத சத்துரு நிறைய பேர் இருக்காங்க, உன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நல்லவர்களாக உன் கண்ணுக்கு நடிப்பாங்க. ஆனா உன் சத்துருவை உன்னை விட்டு விலக்கி உன்னை தம்முடைய கரத்திலே வைத்து உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். என் தேவனாலே எல்லாம் ஆகும், இயேசுவாலே எல்லாம் ஆகும். ஆகவே சங்கீதக்காரர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் தலையை என்னைனால அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. உன்னை அபிஷேகம் உன் சத்துனுடைய கையில விழாம இதுவரையும் பாதுகாத்துட்டு இருக்குங்க. நீ பெற்ற அபிஷேகம், விளையாட பெற்ற அபிஷேகம் இதுவரையும் உன் சத்துனுடைய பாதத்திலே விழாதபடிக்கு, அவன் கரங்களுக்குள்ளே சிக்காதபடிக்கு தேவன் தம்முடைய வல்லமையினாலே உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கால நேரத்துல நீங்க யோசிங்க, உங்களுக்கு சத்துரு யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆமா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நல்லா பேசுறதுனால அவங்க நல்லவன் நினைச்சுக்காதீங்க, நல்லா நடிக்கிறதுனால நல்லவன் நீங்க சீரியல் பார்க்குற மாதிரி தான் நீங்க யோசிக்கிறீங்க எல்லார் மனிதர்களையும். இல்லை பிரியமானவர்களே, உன் ஆக்கினைகளை அகற்றுகிறவர், உன் சத்துருக்களை விளக்குகிறவர். சொல்றார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். போதுங்க, உன் நடுவில் இருக்கிறவருங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க அவரை தூரமா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிடுங்க, இடக்கமடக்கா பண்ணிங்க நடக்கீங்க. அவர் உன் நடுவில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நடுமையத்தில் இருக்கணும். உன இங்க இருந்து எதிர்ப்பு, இங்க இருந்து எதிர்ப்பு, எல்லாம் இப்படி இருந்து எதிர்ப்பு, இப்படி இருந்து எதிர்ப்பு, எல்லா சூழ்நிலை நெருக்கம், எல்லா சூழ்நிலை எனக்கு எதிர்ப்பு இருக்கிறது. நான் தேவ பிள்ளைகளுடைய நடுவில் இருப்பேன். நான் எந்த பக்கத்துல எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் நான் தம்முடைய வல்லமையை அனுப்பி என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன். அவர் வைராக்கிய வாங்கியோடு இருக்காருங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறத விரும்புறாரு. தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல, தூரத்துல இருந்து ஒரு ஆள் அனுப்பி அவனுக்கு போய் பேச அப்படி இல்ல. உன் நடுவில் இருந்து உன் காரியத்தை வெற்றியின் பக்கமா திருப்புவதற்கு உன் பக்கத்துல கூட இருக்காரு. உன் நடுவில் இருக்காரு. உன் நடுவில் எத்தனை பகைவர்கள் வந்தாலும், எத்தனை விரோதிகள் வந்தாலும், உன் நடுவில் தேவன் இருக்கும்போது, இயேசு இருக்கும்போது என்னங்க கவலை உங்களுக்கு? நீங்க ஏன் கவலைணும், புலம்பணும், உங்க பிரச்சனையை பார்த்து அலறணும்? இல்ல, உன் நடுவில் இருக்காரு இயேசு. உன் நடுவில் இருக்காரு. உன் காரியம் அற்பமானது. உன் காரியத்தை நீங்க பெருசா நினைக்கிற மாதிரி ஒண்ணுமில்லாத ஒரு காரியம். உன் நடுவுல இயேசு வச்சுக்கிட்டு நீ ஏன் அவனை சத்துருவை பார்த்துக்கிட்டு இருக்கிற? என் நடுவுல இயேசு இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுவார். எதிரில் வருதா அவர் பார்த்துக்குவார், பின்னாடி வருதா அவர், வலது பக்கத்துல வருதா இடது பக்கத்துல வருதா, எல்லாவற்றையும் அவர் பார்க்க அவரால் முடியும். அதனாலதான் நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என் மூலையில போய் நின்றுக்க வேண்டியதானே ஏசுனாரு. ஏன் நடுவில் இருக்காரு? தெரியும் அவருக்கு. உனக்கு சாதாரண பிரச்சனை இல்ல, சாதாரண போராட்டம் இல்ல, சாதாரண பலவீனம் இல்ல. வான மண்டலத்தோடு இருக்கிற சேனைகளோடு கூட பிசாசு பல போராட்டங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான், பல இடைஞ்சல்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான்.
ஆனா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறதுனால நீ தீங்கை காணாதிருப்பாய். நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ ஐயோ பயப்படாதீங்க. ஆண்டவருடைய வசனம் தான் சொல்லும், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், தீங்கை தீங்கை நீ காணாதிருப்ப. உனக்கு என்ன தீங்கு வரப்போகுது சொல்லுங்க? தீங்கு 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 தீங்குன்னு அப்படியே நம்ம புலம்புறது விடுங்க. என் ஆண்டவர் என் நடுவில் இருக்கார், என் குடும்பத்தில் இருக்கார், என் வாழ்க்கையில் இருக்கார், என் ஊழியத்தில் இருக்கார், என் சபையில் இருக்கார். தீங்கு வருதா? வரட்டும், பாருங்க, மோதி பார்ப்போம். உன் கூட நடுவில் இருக்க தேவன் இருக்கும்போது எப்பேற்பட்ட தீங்கா வந்தா என்னங்க, அதை அழிக்க உங்களால் முடியாது. உங்க நடுவில் இருக்க இயேசுவால எல்லாம் முடியும். ஏங்க தீங்க பார்த்து பயப்படுறீங்க? வியாதியை பார்த்து. உங்க வியாதி என்ன பண்ணுங்கள? உங்க நடுவில் உங்க ஆண்டவர் இருக்காரு, வியாதி என்ன பண்ணிடும்? உங்களை அப்படியே அப்படியே அமைக்கிறோமா? எவ்வளவு நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எந்திரிக்கத்தான் முடியும். அவன் அழிய மாட்டான், ஒழிய மாட்டான். தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தா, வாக்கு தத்தம் அப்படித்தான். ஆமாம், அதனால நீங்கள் விழுந்துருவேன், அழிஞ்சிருவேன், எனக்கு வேலை இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, எல்லாமே எனக்கு தொழிலெல்லாம் முடங்கி போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இயேசு உன் நடுவில் இருக்கிற வரலையும் உன் தொழிலோ, உன் வருமானமோ, உன் குடும்பமோ, வேலையோ, நீங்கள் அதை பற்றி நீ யோசிச்சுட்டே இருங்க. ஆனால் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற வரலையும் உன் சத்ரு உன்னை மேற்கொள்ளவே முடியாது. தேவன் தம்முடைய வல்லமுள்ள கரத்தினால எடுத்து உன்னை பயன்படுத்துவார். அதனால நீங்க அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போங்க. சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்த காரியத்துக்கு நான் வருகிறேன். 15 வசனம், உன்னை கர்த்தர் உன் ஆக்கினைகளை, ஆக்கினை என்ன தண்டனை, எனக்கு தண்டனை வரணும்னா வரும். நான் ஊழியனாக இருக்கிறதுனால ஒரு வசனம் யாக்கோப்பில் சொல்றாரு, அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக அப்படின்னு வசனம் இருக்கு. யாக்கோப்பு 4வது அதிகாரத்தில் இருக்கு. அதிக ஆக்கினை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தான். உங்களுக்கு நான் கொஞ்சம் ஆக்கினை இல்லையா? ஆனா எனக்கு நிறைய ஆக்கினை இருக்குது. நீங்க தடுத்துருவீங்களா? எனக்கு வர்ற ஆக்கினை நீங்க தடுத்துருவீங்களா? நான் அநீதி பண்ணா எனக்கு ஆக்கினை நிச்சயமா உண்டு. நான் நீதியாய் உண்மையாய் நான் பக்குவமா இருந்தேன்னா எனக்கு ஆக்கினை கிடையாது. நான் காசு பக்கமோ பணம் பக்கமோ நான் சாய்வேன் என்றால் எனக்கு அதிக ஆக்கினை இருக்குங்க. அதிக ஆக்கினை. நீங்கன்னா என்ன அடிக்க வேண்டாம், ஆண்டவரே என்ன அடிச்சு போட்டுருவார். வசனம் சொல்லுது, நான் சொன்னேன். அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகர் ஆகாதீங்கன்றாரு. அதிக ஆக்கினை இருக்கே. இந்த ஊழியத்தை செய்யறதுனால எனக்கு என்ன கிரீடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிரீடம் எனக்கு ஆண்டவன் சொல்லி இல்லை, அதிக ஆக்கினை எனக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆக்கினையை நான் கடந்து தான் போகணும். இருக்க ஊழியர்கள்ல எந்த ஊழியக்காரன் ஆக்கினை அடைய மாட்டான்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகவே போதகன் என்றால் அவனுக்கு ஆக்கினை இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இயேசு இதுல ரொம்ப தெளிவா இருந்தா. வசனத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் பாருங்க. அப்ப ஆக்கினை தண்டனை அதுலேருந்து நம்மளை தேவன் விடுவிப்பதற்கு, அகற்றுவதற்கு நம்ம ஒரு ஆயத்தமாக இருக்கார். அவர் ரொம்ப ரொம்ப ஆயத்தமாக இருக்கார். சரிங்களா? இன்னைக்கு இந்த ஆக்கினைங்கிறது ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு சகரியாக்கு எழுதின தரிசன புஸ்தகம்தான் 14வது அதிகாரம் வசனம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதை நீங்கள் கவனிங்க. சரிங்களா? 14, 19. இது எகிப்தியருடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை அப்படின்னு போட்டு. இதை கொஞ்சம் நான் விளக்குறேன். சரிங்களா? இதை கொஞ்சம் விளக்குறா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. 16ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த சகரியா 14, 16. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளில் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள். நல்லா கவனிங்க, 17ஆம் வசனம் கவனிங்க. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. 18ஆம் வசனம்.
மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால், கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும். 19 வசனம். இது எகிப்தினுடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கு வரும் தண்டனை. என்ன உங்களுக்கு புரிஞ்சுன்னா கஷ்டம். கூடார பண்டிகைன்னு சொல்லுவீங்களா, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கூடார பண்டிகை, புதிய ஏற்பாட்டில் சபை கூடி வருது, சபை ஆராதனை. அப்ப கூடார பண்டிகைக்கு வரலன்னா என்ன வரும்? ஆக்கினை வரும். கூடார பண்டிகையில எல்லாம் கூடணும், கூடி அங்க எல்லாரும் பார்த்து அங்க பலி செலுத்தி அங்க சாப்பிட்டு போகணும். அப்படிதான் ஆண்டவர் வச்சிருந்தார் பழைய ஏற்பாட்டில். கூடார பண்டிகைக்கு கூடணும். வராதவன் மேல என்ன வரும்? ஆக்கினை வரும். இங்கு அதைத்தான் சொல்றாரு. அது என்ன பெய்யாதான்? கூடார பண்டிகைக்கு வரலன்னா மழையே பெய்யாது, ஆசீர்வாதமே கிடையாது. இன்னைக்கு சபை கூடுது, ஆராதனை நடக்குது. இதை எத்தனை பேர் அலட்சியப்படுத்துறீர்கள்? கூடார பண்டிகையை அலட்சியப்படுத்துறது போல இன்றைய சபை கூடி வருதலை எத்தனை பேர் அலட்சியப்படுத்துறீங்க? அப்படின்னா நீங்க ஒருவேளை சபையை அற்பமாக, ஆராதனையை அற்பமாக, சபை கூடி வருதலை அற்பமாக நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆக்கினை வருவது நிச்சயம். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் தான் அந்த காரியம் செல்லுன்னு நினைச்சு புதிய ஏற்பாட்டை நீங்க தள்ளிடாதீங்க. கூடார பண்டிகைக்கு வரணும், தேவனுடைய நிபந்தனை வரணும். கூடார பண்டிகையில பங்கெடுக்கணும். நீ எங்க போறியோ, எங்க வரையோ, எந்த இடத்துல இருக்கியோ, அது ரெண்டாவது. கூடார பண்டிகைனா கூடணும், ஆராதனைனா கூடணும், சபைனா கூடணும். அங்க வராதவங்க மேல சபையை அற்பமாய் எண்ணி, சபையை அசுத்தம் என்று எண்ணி, சபையை சாக்கு போக்கோடு கூட அணுகுகிறவர்கள் மேல் ஆக்கினை வரும். அது 19 வசனம் சொன்னார். இது எகிப்தியருடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை. அது நீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா நீங்க பார்க்கணும்னா 20 வசனம். அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தமும் என் விசாலம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பதாக இருக்கிற பாத்திரங்களை போல் இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தை தான் சொல்றேன், தேவனுடைய ஆலயத்தை சொல்றேன். நீ தேவனுடைய ஆலயங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆராதனை உங்களுக்கு தெரியும் இல்லையா? சபை கூடி வருது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம அது எப்படி ஒரு ஒரு கேர்லெஸ்ஸா, எவ்வளோ ஒரு 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 வேஸ்டா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? தேவனுடைய பிள்ளையே, நீங்க யோசிங்க, நீங்க சிந்திங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை யோசிங்க. சபையினுடைய ஐக்கியத்தை, கூடார பண்டிகையாய் அந்த கூடுகையை நீங்கள் அனுசரிக்காமல் போனால் உங்களுக்கு ஆக்கினை வரும், தண்டனை வரும். அற்பமா சபையை உதாசீனமா. நான் கூட சபைக்கு போகாம ரொம்ப நாள் ஊர் சுத்தி இருக்கேங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஊழியத்துக்கு வந்துட்டேன் தான். ஊழியத்துல தான் இருக்கேன். சில சபைகளை நான் இழந்தேன். என்னை மோசக்காரர்கள் மோசமாக்கினார்கள். இழந்த பொழுது எனக்கு சபைக்கு போறதுக்கே மனசே இல்லை. சில வியாபாரிகளோடு சுற்றி கொண்டிருந்தேன். ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அப்படி சுற்றி போன மனசு எனக்கு ரொம்ப வேதனையாத்தான் இருக்கும். எவ்வளவு சபையில் நடத்தியிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு வியாபார தொழில் கூடத்தில் உட்காந்துட்டு வாய் பேசிட்டு இருக்கமே மனசு கஷ்டமா தான் இருக்கும். பிரியமானவர்களே, கூடார பண்டிகை என்பது தேவன் உங்களுக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த ஆராதனையை வைத்திருக்கிறார். அதை அற்பமாக எண்ணி, அதை அசுத்தமாக எண்ணி, யாருக்காக வரக்கூடாதுங்க சபைக்கு. நான் சொல்றேன், யாருக்காகவே சபையை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். உங்களுக்காக, உங்கள் தேவன் உங்களை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவங்க பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவங்க உங்களுக்கு பிடிக்கல, இயேசு உங்களுக்கு பிடிக்கல. இயேசுடைய சமூகம் தானே, இயேசுடைய பிரசன்ன இருக்க இடம் தானே. அப்ப தேவ சமூகமா நீங்க பாருங்க. அவங்க வர்றாங்க, அவங்கள பார்க்காதீங்க. பாஸ்டே பிடிக்கல உங்களுக்கு, அவருக்காக நீங்க வராதீங்க. பாஸ்டுக்காக வரணும். எவ்வளவு நாளைக்கு பாஸ்ட் இந்த பூமியில இருப்பாரு? கொஞ்ச நாள் இருப்பாரு. அவருடைய வயசு காலத்துல போயிடுவாரு. ஆனா இயேசு அப்படி போக மாட்டாரு. இயேசு சதா காலங்களிலும்
சர்வ வல்லமையுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறவராச்சே. நீங்க அவரை பார்த்தாலும் ஆகணும். சரி, இன்னைக்கு நான் இருக்க வரலையும் இவன் நல்லவன் கிடையாது, இவன் அயோக்கியன், இவன் மூஞ்சில முழிக்கூடாதுன்னு சொல்லி வராமல் இப்போ நான் செத்த பிறகு நீ வந்து என்ன பிரயோஜனம்? அப்போ ஆண்டு கேட்பார்ல, அவன் மூஞ்சிலே முழிக்காம நீ ஏன் மூஞ்சில முழிக்க போற? பிரியமானவர்களே, இங்க கூடார பண்டிகையிலே பங்கெடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா இவர்கள் இந்த பாருங்க 17ஆம் வசனம், அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ, தேவாலயத்துக்கு வராதவர்கள் எவர்களோ, தேவ சமூகத்தை நேசிக்காதவர்கள் எவர்களோ, வசனத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க, வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழைங்கிறது ஆசீர்வாதங்க, மழைங்கிறது ஆசீர்வாதம், செல்வாக்கு, செழிப்பு, பசுமை என்று சொல்றார். எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழை பெய்யும், உனக்கு பெய்யாது. எல்லாம் நல்லா இருப்பான் சபையில நீ சபையை புறக்கணிச்சு சபையை அற்பமா எண்ணி சபை குறை சொல்லி கொண்டிருப்ப என்றால் உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. கீழே வாசிக்கிறோம் 18. மழை வருஷிக்காத ஏத்தின் வம்சம் வரலாறும் வம்சமும் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையை அவர் மேல் வரும். சபையை விட்டுட்டு ஊர் பிரயாணத்தையும் இல்லைங்களா, ஊர் பிரயாணம், உலக பிரயாணம், பங்காளிங்க அங்காளிங்க சொந்த பந்த உறவுகள். நான் உண்மையிலே ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சர்ச்சை முடிச்சுட்டு தான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டேன். வண்ணாரப்பேட்டையில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி நான் எப்பயுமே போக மாட்டேன், எனக்கு ஜனம் தெரியல. போயிட்டு ஆர்எஸ்எம்ஆர் ஆஸ்பத்திரிங்க இருக்குது, இந்த சோபியா பிறந்த ஆஸ்பத்திரி. அவனுக்குள்ளே போகும்போது ஒரு ஆட்டோக்காரன் வந்து நிறுத்தி அவங்களுக்கு பத்திரமா கொண்டு போய் ஒரு சொல்லி வண்டியில் ஏற்றி என் செல்ஃபோனை பிடிங்கிட்டு கீழே இறக்கி விட்டு போயிட்டேன். அன்னைக்கு நன்றி ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டேன்னு வச்சுக்கலாம், நின்று இப்போ யாரை நான் கான்டாக்ட் பண்ணுறது? மண்டபத்து பக்கத்தில் தான் போனேன். அங்கே எங்கள் அத்தை பிள்ளைங்கன்னா இருக்காங்க, போய் அவங்க ரொம்ப பிஸியில் இருக்காங்க, அவங்கள போய் நான் என்ன பண்ண முடியும்? வந்துட்டேன், அப்புறம் ரோட்டுக்கு வந்து நின்றுனே இருக்கேன். அப்போ தான் விஜயராணி எங்கள் அக்கா பொண்ணோடைய போகுது. என்னம்மா நின்றுட்டு இருக்கீங்க, வா நில்லு விவரத்தெல்லாம் சொன்ன பிற்பாடு உடனே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் தெரியப்படுச்சு, இந்த மாதிரி மாமாங்க மாட்டிகிட்டு இருக்காருன்னு. உடனே டக்குனு எல்லாம் வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியே போனால் ரொம்ப பயமாக இருக்குது. உலக பிரகாரமாக காரியத்துக்கு போனால் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. பாருங்க, பிற்பாட்டுக்காரன் அவனே ஆட்டால் எடுத்துட்டு ஏறிட்டு அவனே பையில இருக்க செல்போன் எடுத்துட்டு பத்திரமா கொண்டு போய் ஒரு ஓரமாக இறக்கி விட்டு போயிட்டு. நான் சபையில் இருந்தேன், சபையை நடத்தினேன். ஆனால் எனக்கே அப்படி அடிக்கிறாரு. அப்படிப்பட்ட அடி ரொம்ப வெக்கத்தோடு. இவ்வளோ வயசாச்சு. நானும் சென்னையை சேர்ந்தேன். சென்னையில் போகாத சந்து பொந்து கிடையாது, எல்லா பழக்கம் இருக்கு, எல்லாம் யாரும் தெரியும். ஆனால் இவ்வளோ தந்திரமா இருக்கும். ஏன்ட்டே ஒருத்தன் பிட்பாயிட்டு அடிச்சானா எப்படிப்பட்டவனா இருப்பான்? வசனம் சொல்லுதீங்க 18ஆம் வசனம், மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதை அவர் மேலும் வரும். வாதம் வரும், பலவீனம் வரும். சபையை உதாசீனப்படுத்திட்டு உலக சம்பிரதாயத்துல உலக வழக்கத்தின் காரியத்துல எங்களுக்கு அவங்கதான் முக்கியம், எனக்கு அவங்கதான் முக்கியம், அவங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன், அவங்கதான் எனக்கு வேணும். அதெல்லாம் நீ சொல்றதுனா முன்னதான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி அவங்க வசதி, அவங்கதான் உனக்கு கிரீடம். இயேசு வந்த பிறகு இயேசு தாங்க வசதி, இயேசு தாங்க உனக்கு கிரீடம். இயேசுக்கு முன்னால நீ சொல்லு, இயேசு ஏற்றுக்கொள்ளாத மாதிரி அவங்க எனக்கு பெரியவங்க, அவங்க எனக்கு சிறந்தவங்க, அவங்க எனக்கு வளர்த்தவங்க, தூக்குனவங்க, கழுவுனவங்க எல்லாம் சொல்லிட்டு இயேசு வந்த பிற்பாடு உன்னை தூக்கி கழுவி சுமக்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு வரையில. அவருக்கு மேலே பெரிய அன்புக்கு பாராட்டுக்கு இந்த பூமியில யாரும் கிடையாது. என் உறவுகளோ என் சொந்த பந்தங்களோ யாரும் கிடையாது. அவருக்கு மேல அன்பு பாராட்டுக்கு யாருமே கிடையாதுங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஆகவே 19 வசனம், சகரியா 14:19, இது எகிப்தினுடைய
பாவத்துக்கும், கூடார பண்டிகை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கு வரும் ஆக்கினை. ஆக்கினை வரும், தண்டனை வரும். சபையை புறக்கணிச்சா, சபையை அற்பமா இருந்தீங்கன்னா, சபையை உதாசீனப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை வரும். பாஸ்டர் தடுத்துருவாரா? பாஸ்டர் தடுத்துருவாரா? பாஸ்டர் தடுக்க மாட்டாரு. அவர் தப்பிச்சா போதுன்னு ஓடிடுவார். பிரியமானவர்களே, ஆகவே கூடார பண்டிகை என்பது சபையினுடைய கூடுகையைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கூடார பண்டிகை, புதிய ஏற்பாட்டில் சபை கூடி வருதல். நீங்கள் சபையை உதாசீனப்படுத்திங்கன்னா நீங்கள் ஆக்கினை உங்களுக்காக வருதுன்னு நீங்கள் யோசித்துக்கணும். ஏதோ ஒரு சபைக்கு போங்க, ஏதோ ஒரு சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருந்து பங்கெடுத்து சபையை நீங்கள் சபை மக்கள் கூடி வருதுல அந்த ஐக்கியத்தில் பங்கெடுங்க. அது பெரிய ஆசீர்வாதம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே பகுதியில் நாகும் நாகும் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு பார்த்தீங்களா? நாகும் நாகும் அதில் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. அதை நீங்கள் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். நினிவேயை கொடுத்து நாகும் சொல்றார். நினிவேயின் பாரம் எல் கோசா நாகிய நாகுமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுவருமாகிய தேவன். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர், உக்கிரகோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்கு கோபத்தை வைத்திருக்கிறார். யாருக்காக அவருடைய கோபம் இருக்கு? பகைஞர்களுக்கு. கீழே 3வது, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். யாரு பார்த்து? நினிவேயை குறித்து சொல்லுகிறார். நினிவேயினுடைய அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சொல்லுகிறார். அவர் மோசமான, நினிவேல இருக்கிற மக்கள் மிக மோசமானவர்கள், அசுத்தமானவர்கள். அதனாலதான் யோனாவை கூப்பிட்டு நீ நினிவேக்கு போன்னு சொன்னாரு. நினிவே கொடுத்ததான பெரிய பாரம் நாகுமுக்கு இருந்துச்சு. ஆனா அடங்கல, அவர் சொன்ன வார்த்தையை கேட்கல. அதான் சொல்றாரு, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்கவே மாட்டார். நாகுமுக்கு தெரியும் அவர் தப்புவிக்க முடியும் அவரால. ஆனா தண்டனை இல்லாம ஒரு வாரம் அவளை உபவாசம் போட்டு அவர் ஜெபம் பண்ண வச்சு உருவாக்கித்தானே ஒரு உயிரோட வச்சாரு. இல்லைன்னா வச்சிருப்பாரா? நாள் குறிச்சாச்சுல, நினைவே அழியுன்னு சொல்லியாச்சுல. அவள் மனம் திரும்பின பிற்பாடு, ஒப்பு கொடுத்த பிற்பாடு, தேவனை முழு மனசோடு அவர் அறிக்கை செய்த பிற்பாடு தேவன் மரம் இறங்கினார். அதான் சொல்றார் 3ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. அவர் சாந்தம் இருக்கிறதுனால, அவர் வல்லமை இருக்கிறதுனால என்னை தப்பு வச்சுடா அன்னைக்கு நான் பண்ண தப்புனா அப்படியே விட்டுருவார் நினைக்கிறீங்களா? ஆஹா, அவருக்கு சாந்தம் இருக்கட்டும், வல்லமை இருக்கட்டும், என்னுடைய ஆக்கினையை அவர் கண்டிப்பாகவே விசாரிக்கிறவராக தான் இருக்கார். ஆகவே நம்ம ரொம்ப கவனமாய் நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் ஏசு எவ்வளவு தெளிவா இருக்காருன்னு பாருங்க, எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க. நான் அவர் மறந்துடுவாரு, அவர் என்னை விட்டுருவாரு, நான் தப்பிச்சிருவேன், நான் அப்படியே பறந்துருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? முடியாது. ஆக்கினைக்குரிய தண்டனை நம்மளுக்கு நான் ஆக்கினை அடைவதற்காக இயேசு சிலுவையிலே ஆக்கினையை பெற்றார். சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல எனக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கார். இன்னைக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கார். இன்னைக்கு நியாயப்பிரமாண காலத்துல நீ அப்படி வாழவே முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படிதான் வாழணும். இன்னைக்கு அப்படி இல்லை. அதனால் எடுத்துட்டு இன்னைக்கு கிருபையை எனக்கு கொடுத்துன்னு என்னுடைய பாவத்தைனா என்னுடைய அக்கிரமத்தைனா அவர் எடுத்து என்னை சுமந்து என்னை சமாதானத்துக்குண்டான ஆக்கினைக்குள்ள ஒரு பாத்திரமாய் தேவன் என்னை வைத்திருக்கிறார். அப்படின்னா நான் எப்படி வேணாலும் டிபெண்ட் எப்படியும் இருக்க முடியாது, இப்படித்தான் இருக்கணும். சரிங்களா? நான் புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் இருக்குது. சரிங்களா? நான் அதை சொல்வதை காட்ட ஒரு 2 வசனங்கள் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சேன். யோபு 31வது அதிகாரம். யோபு அவர் ஒரு பெரிய பட்டியல் போற இருப்பாருங்க. யோபுல நீங்க பார்த்தீங்கன்னா 31வது அதிகாரத்துல
வசனம் 3 பாருங்களேன். மாறுபாடு மாறுபாடுள்ளவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்யக்காரனுக்கு ஆக்கினியும் அல்லவோ கிடைக்கும். சரியா? நீங்க இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே அப்படியே வச்சுக்கோங்களேன். அப்படியே வச்சு நீங்க அப்படியே கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. சரியா? சரி, 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 31 வாசிக்கிறேன். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? சரிங்களா? ஆமாம், எல்லா ஆண்களும் அது என்ன பண்ணுறது, எப்படித்தான் மனைவி இருந்தாலும் ஆனால் ஒரு கண்ணியை நினச்சிட்டு அது நினப்பாவே இருக்கிறது உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆமாம். நான் ஸ்ரீதர், நீ என்ன நோக்கத்தில் இருக்க? நீ இது பார்க்குறான், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, இந்த பாஸ்ட்டும் கண்டுக்க மாட்டான்னு நினச்சி அவன் சோகமாக இருக்கான். சரி, என் கண்களோட உடன்படிக்கை, உங்கள் மனைவியை கண்களோட உடன்படிக்கை பண்ணிட்ட, கல்யாணம் பண்ணிட்ட, நான் ஒரு கண்ணியின் மேலே நினைப்பா இருப்பது எப்படி? துறை நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? கங்கா துறை நினைப்பாரு, சேகர் நினைப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கங்கா துறை என்கிட்ட சொன்னார், சேகர்கிட்ட போனாராம், பூமிக்கு போய் சேகர், உன் பொண்ணை கொடு மாமா, உன் பொண்ணை கொடு. அவர் சொன்னாரா, உன்னால் முடியும்னா கூட்டு போப்பா. அவர் சொல்லிட்டார். கங்காதர அதோட கப்பு சிப்புன்னு ஆயிட்டார், வேண்டாம் அந்த தொல்லையே வேண்டான்னு சொல்லி. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின, உன் கண்ணோட உடன்படிக்கை பண்ணது உன் மனைவி தான். உன் கண்ணுக்கு கண்ணா அப்படி உடன்படிக்கை பண்ணி வச்சாச்சு. நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? ஒரு பொண்ணு மேலே பொண்ணை நினச்சிக்கிட்டு இல்லையா, அதுமே நோக்கமாக இருப்பது எப்படி? இல்லை, பீமாருங்க பார்க்கட்டும், இன்னும் கல்யாணம் ஆகலை இருக்கியா? ஆமாம், பசங்க சந்தோஷமாக இருக்காங்க, பாஸ்டர் நம்ம தப்பி வைக்கிறாரா கொஞ்சம் அப்படின்னு. ஆமாம், ஏதோ ஒரு கண்ணியில் மாட்டிக்கிட்டானே சிக்கல், எடுக்க முடியாது இல்லையா? ஆமாம். 2ஆம் வசனம் பாரு. அப்பொழுது இந்த வசனம் பாரு, அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? நான் சொல்றேன், உனக்கு பங்கு எங்க இருக்கு பாருங்க. உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு, உங்களுக்காக உன்னதத்துல ஒரு பங்கு வச்சிருக்காருங்க. உன்னதத்துல சிறப்பான பங்கு ஒண்ணு வச்சிருக்கார். யாருக்கு? கண்ணியின் மேல் நினைப்பா இருக்கவங்களுக்கு இல்ல. கண்ணி மேல நினைப்பாவே இருக்க இல்லை, அவங்களுக்கு கிடையாது. கண்ணியை கைசி கட்டிட்டு கற்புள்ள மனைவியோடு இருக்கவங்களுக்கு சொல்றேன். இப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? கிடைக்கும். உன்னுடைய பார்வை, உன்னுடைய எண்ணங்கள், சுபாவங்கள் சரியா இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்கும். உனக்கு வர சுதந்திரம் வரும், உனக்கு கிடைக்கிற பங்கு நிச்சயமா கிடைக்கும். உன் பங்கு, உன் சுதந்திரத்தை ஒருவர் எடுக்க முடியாது, தொட முடியாதுங்க. கர்த்தர் உன்னதத்தில் உனக்கு ஒரு பங்கு வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா அது? ஆனா யோபு அப்படி இருந்ததுனால தான் என்ன பண்ணாரு, 10 பிள்ளை போனாலும் 10 பிள்ளை கிடைச்சு. எத்தனை பொருள் போச்சு ரெட்டிப்பா வந்துச்சு. அவர் இருந்தது சரியா இருந்ததுனால. இல்லைன்னா கிடைக்குமா? அதைத்தான் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு, உன்னதங்களிலிருந்து, அப்புறம் உன்னதத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமா? மாறுபாடானவனுக்கு ஆபத்தும். மாறுபாடான இதுல ஒரு காலு, அதுல ஒரு காலு, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, அதையும் இதையும் போட்டு குழப்பி கொதறி கொந்தி, மாறுபாடுகளுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்யக்காரனுக்கு ஆக்கினியம் போலவே கிடைக்கும். ஆமா, அவர் கொடுப்பாருல்ல, ஆக்கினை கொடுப்பாரா? கொடுப்பாரு. மாறுபாடுகளுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்யக்காரனுக்கு ஆக்கினியம் போலவே கிடைக்கும். கிடைக்கும்னு அப்படியே போட்டு பாருங்க, அப்படியே கிடைக்கும். எனக்கு கிடைக்குமா? நான் அப்படி இருந்தா எனக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். என்னை விட்டுருவாரா? கேளு, 4ஆம் வசனம். அவர் என் வழிகளை பார்த்து என் எண்ணுகிறார். என் வழிகளை பார்க்கிறாரா?
என் வழி என் வழிகளை பார்க்குறாரு. நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், என் வழியை பார்க்குறாரு. நான் சென்னைக்கு போகிறேன், சரியா? ஆனால் போய் ரொம்ப நாள் ஆச்சு. போனால் கூட எங்கள் அண்ணன் வீடு, வேறு எங்கேயும் போக போகிறது கிடையாது. இப்போ நான் சொந்தங்கள்லாம் அப்படி குறைச்சிட்டேன். சொந்தங்கள்லாம் எனக்கு வேண்டாங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டே வர்றேன். சொல்லப்போனால் எண்ணிடலாம், அப்படிப்பட்ட சொந்தங்கள் தான். எண்ண முடியாத சொந்தங்கள்லாம் இற கட்டிட்டு என்ன கூடிய ஒரு சிலர் கூட பிறந்தவங்க ஒரு சிலரை வச்சுருக்கேன், சரிங்களா? அதனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, எல்லாம் உங்களுக்கு மறைமுகமாக நான் வாழலை, சரிங்களா? உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் தெளிவாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். யார் என் கூட பிறந்தவங்க, யார்கிட்ட பேசுகிறேன் பேசலை, என்ன நடக்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். மறைவானது ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? இங்கே பாருங்க, ஆண்டு சொல்றாரு 4ஆம் வசனம். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் என்றார். என்னென்ன எப்படி எப்படி நடக்கிறேன், காலை தூக்கி மேலே வைக்கிறேன்னா, கையை தூக்கி மேலே வைக்கிறேன்னா, செருப்பு போடுறேன்னா, செருப்பு போடாமல் போகிறேன்னா, ஆமாம், என்னென்ன யார் செருப்பு காலில் இருக்குது. நீ நிறைய பேருக்கு யார் யார் செருப்போ இருக்குது காலில். கஷ்மால காலெல்லாம் செருப்படா இருக்கு இன்னைக்கு நிறைய. ஆமாம், அப்படிப்பட்ட செருப்பு நான் போட்டுக்கிட்டு காலை தூக்கி காட்டிக்கிட்டு என் காலை பாரு, சறுக்கு புருக்கு நடக்கிறதில்ல. அந்த 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 செருப்பு போட்டவுடனே நட கொஞ்சம் அப்படி மாறுது வந்து. பொம்பளை பசங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஒரு பெரிய செருப்பு போட்டாச்சுன்னா அப்படியே நட ஸ்டைலாக மாறுது. ஆமாம், ஆக்ஷன்லாம் நிறைய தர்றாங்க, சரிங்களா? ஆண்டவர் பார்க்குறாரு, உன் நடையை பார்க்குறாரு. நீ போட்டுக்க செருப்பு என்ன செருப்பு அப்படின்னு பார்க்குறாரு. கவாய் செருப்பா? கசுமாலம் முடிச்ச செருப்பு போட்டுறாதீங்க. நீங்கள் மனைவி எடுத்து கொடுத்த செருப்பு யாரு புருஷனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு காந்தா எடுத்து கொடுத்தா, கசுமாலம் எடுத்து கொடுத்தா மாட்டிக்குவார், கழுத்துலேயே மாட்டிக்குவார். காலில் போட வேண்டிய செருப்பை எங்கே மாட்டிக்குவார்? கசுமாலத்தில் எடுத்து கொடுத்து கழுத்தில் மாட்டு வருவார். சரி, நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து பார்க்குறாருங்க, உன் காலில் யார் செருப்பு இருக்குது. ஆம்பளை காலையும் பார்க்குறாரு, பொம்பளை காலையும் பார்க்குறாரு. யார் செருப்பு யார் எடுத்து கொடுத்தா? அது ப்ரெசன்டேஷன், அன்பளிப்பு, பிறந்த நாள் கிஃப்ட்டு, செருப்பு நிறைய எடுத்து கொடுங்கய்யா. அதனால் இன்னைக்கு வந்து அப்படி ஆகிப்போச்சு. நீங்கள் வந்து ஆண்டவர் வந்து அந்த வசனத்து 4ஆம் வசனம், என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் கவனிக்கிறாராம். என் நடை எல்லாம் கால் வைக்கிறதுனா எப்படி வைக்கிறேன், அகலமாக வைக்கிறேனா, ஒடுக்கமாக வைக்கிறேனா, என்ன நீட்டாக வைக்கிறேனா, நான் ஷார்ட்டாக வைக்கிறேனா, என் நடை யார் பார்க்கணும்? மேரிக்கலை பார்க்கணும் நடப்பேன் வேலு. மேரிக்கலை நடக்கிறது பிடிக்காது யாருக்கும். ஆமாம், மேரி பார்க்குது. அதனால நடை ஆண்டவர் ரொம்ப கவனமாக கவனிக்கிறார். போட்டு பாருங்க, அவர் என் வழிகளை பார்த்து நடைகள் எல்லாம் எண்ணுகிறார். நான் மாயிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரிக்குதோ என்று நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கணும். அப்ப ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவர் மாறுபாடு உனக்கு ஆபத்தும் அக்கிரமி செய்ய ஆக்கினேமளவோ. ஆக்கினா தண்டனை, மறுபடியும் சொல்றேன், ஆக்கினா என்னமோ நினைச்சுக்காதீங்க, தண்டனை. தண்டனை ஆக்கினைங்கிறது தண்டனை. தண்டனை நமக்கு தேவன் கொடுப்பாரா? எனக்கு கொடுப்பாரா? கொடுப்பார். நான் பாஸ்டர்கள் கண்டிப்பா கொடுப்பார். ஒருவேளை மீட்புக்கு ஏதுவான தண்டனையா இருந்தா எனக்கு சந்தோஷம். ஆனா ஆக்கினைக்கு ஏதுவான தண்டனையா இருந்தா எனக்கு ஐயோ. மீட்புக்கு ஏதுவான தண்டனையா இருந்தா எனக்கு அது சந்தோஷம் தான். எனக்கு அது பெரிய, எப்படியாவது என்னை கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் வச்சுட்டான்னு சந்தோஷம். ஆனா ஆக்கினைக்கு உட்படுத்துவார் என்று சொன்னார். நான் போதகனா இருந்த எண்ணத்துக்கு, நான் சபை நடத்திய எண்ணத்துக்கு, நான் ஊழியம் செஞ்ச எண்ணத்துக்கு, சரிங்களா? அதனால அதுதான் யாக்கோபு சொல்றாரு, நீங்க போதகர் ஆகாதீங்க. எதுக்கு ஆகுறீங்க? சாவுறதுக்கா? ஆக்கி அடையிறதுக்கா? சரி, கடைசியான ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன், சரிங்களா? எஸ்ரா, நேரம் சரியாயிடும். எஸ்ரா 9வது அதிகாரம். எஸ்ரா 9வது அதிகாரம் வசனம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கையினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும்
தேவரீர் எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்க ஆக்கினை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்பிவிட்டு இருக்கையில். இந்த வசனத்தை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. இந்த வசனத்தை கேட்கும்போது கொஞ்சம் எனக்கு ஆறுதல். சரிங்களா? சரி, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனிச்சு முடிச்சிடும். சரிங்களா? சரி. எஸ்ரா ஆண்டோட சமூகத்தில் அவர் ஜெபிக்கிற ஒரு ஜப மனிதனாக காணப்படுகிறார். அப்போ அவர் சொல்கிற அந்த காரியத்தை நீங்கள் பாருங்க. சரிங்களா? 11 நான் வாசிக்கிறேன். 11 நீங்கள் சுதந்திரிப்பதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவறுப்புகளினாலும் அவனுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாக இருக்கிறது. அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய ஆராதனைக்குரிய காரியம், அவனுடைய ஊழியம், அவங்களுடைய பாரம்பரியம் எல்லாமே தீட்டுள்ளதாக இருக்குது. தீட்டுப்பட்டுருச்சு. சரிங்களா? அருவறுப்பினாலும் போட்டு பாருங்க, நிறைய பண்ணின அவருடைய அருவறுப்பினாலும் அவருடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாக இருக்கிறது. 12 வசனம். ஆதலால் நீங்கள் பலத்துக்கொண்டு மன்னிக்கணும். ஆதலால் நீங்கள் பலத்துக்கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பளிக்கையாய் பின்வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவருடைய குமாரத்திகள் கொடாமலும் அவருடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொடாமலும் அவருடைய சமாதானத்தையும் நன்மையும் ஒரு கால நாடாமலும் இருப்பீர்களாலே என்று சொல்றார். இதெல்லாம் கேட்டு இந்த ஜனங்க சம்பந்தம் அவங்க தவறு செய்கிறாங்க. திருமண உறவுல அவங்க தவறு செய்கிறாங்க. இஷ்டத்துக்கு பெண்ணை கொடுக்கறது, இஷ்டத்துக்கு பெண்ணை வாங்குறது, எடுக்கிறது, இதனால அவங்க சீர்கட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் கோவம் வந்துச்சு. கோவம் வந்துதான் எஸ்ரா புலம்புறாரு. என்ன ஆண்டவரே, இந்த ஜனங்க இப்படி போய் பண்ணிட்டாங்களே, நாங்கள் என்ன பண்ணுறது, கொஞ்சம் மன்னிங்க, கொஞ்சம் இறங்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எரேமியா ஒரு மனிதனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு 13 வசனத்தில் சொல்றாரு, இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத சைகளினாலும் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும், இவெல்லாம் எனக்கு வந்துச்சு, அழிவு வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு, நாசம், மோசம், பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, இவைகள் எல்லாம் வந்திருந்தோம். ஆமா, வாழ்க்கையில நீங்க எதாவது அனுப்பிச்சிருக்கீங்க. வீட்டுல கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வறுமைகள், வியாதிகள், இவைகள் எல்லாம் வந்துருந்துச்சு. உங்களை பார்த்து தட்டிச்சு, வந்துச்சு. ஆனா நீங்க சோர்ந்து போகாம நிக்கிறீங்க பாருங்க. என்ன வந்தாலும் இயேசுதான், என் உயிரை போனாலும் இயேசுதான் எனக்கு. இன்னும் வைராக்கியமா நிக்கிறீங்களா? என்ன வந்தாலும். இதுதான் தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில சிதறி போனாங்க, சீர்கெட்டாங்க, விக்கிரகங்களுக்கும் அந்தகாரங்களுக்கு அடிமையாய் போனாங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆக்கினைப்படுத்துவோம், உன்னை விசாரித்து ஆக்கினை தீர்ப்புல உன்னை தண்டனை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா இங்க எஸ்ரா ஜெபம் பண்றாரு, ஐயோ ஆண்டவர், எங்க போவோம் நாங்க, உங்களை விட்டா நாங்க எங்க போவோம், உங்க கையில நாங்க இருக்கமே, நீங்களும் அடிச்சு போட்டீங்கன்னா நாங்க எங்க போய். இப்பதான் 70 வருஷமா நாங்க அந்நிய தேசத்துல அடிமையா இருந்து இப்பதான் வந்திருக்கோம். இவ்வளவு நாள் பாடு, இவ்வளவு நாள் பிரச்சனை, இவ்வளவு நாள் கஷ்டம், வேதனை, இப்பதான் மீண்டு நல்லா இருக்கும்னு வந்திருக்கோம். இன்னும் அடிக்க போறீங்களா நீங்க? அப்படித்தான் நிறைய பேர் புலம்புறோம். இப்பதான் நான் தலையெடுத்திருக்கேன், இப்பதான் என் குடும்பம் நிக்குது. இவ்வளவு நாள் சிதறி சின்ன பின்னமாகி சீர்கட்டு கிடந்தோம். இன்னைக்கு தான் ஐயோ என் குடும்பம் நீ ஒன்னா அடைஞ்சிருச்சியா, என் வாழ்க்கை நல்லா இருக்குது, என் ஊழியம் நல்லா இருக்கு, என் சபை நல்லா இருக்குது. நீ அப்படி சொல்லக்கூடிய ஒரு நேரத்துல ஆக்கினை தீர்ப்பை தேவன் கொண்டு வருவார் என்றார். நீ சொல்ற 13 வசனத்துல எஸ்ரா 9:13, இப்பொழுது எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கையினாலும், பொல்லாத செய்கை, மோசமான செய்கையினாலும், குற்றத்தினால், பெரிய குற்றம், பெரிய குற்றம், இவையெல்லாம் எங்க மேல் வந்திருக்கு. இவெல்லாம் நாங்க பண்ணியிருக்கேன், இவெல்லாம் செஞ்சிருக்கேன், என் மேல வந்திருக்குது. வந்தும் தேவரீர் எங்களை அக்கிரமங்களுக்கு தக்கதாக ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் தண்டிக்காம, எங்களை கசக்கி பிழியாம, இன்னைக்கு நல்லாருன்னு வச்சிருக்கீங்க. இயேசு அனுப்பிங்க பாருங்க, என் பிள்ளை எனக்கு வேணும், நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு இயேசு அனுப்பின்னு பாருங்க. அதுதான் நான் கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். இவெல்லாம் வந்திருந்தும் தேவரீர் எங்களை அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமலும்
எங்களை இப்படி தப்பி வைத்திருக்கிறீங்களே, இப்படி விடுதலை ஆக்கிருக்கிற இயேசு அனுப்பி எங்களை காப்பாத்திருக்கீங்களே. இயேசு மூலியமா நாங்க தப்பிக்கப்பட்டிருக்கோமே, இயேசு மூலியமா ஆக்கிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோமே. சாபத்துக்கும் பலவிதமான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட எங்களை இயேசு அனுப்பி மீட்டு கொண்டிருக்கீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி என்ன பண்றாரு எஸ்ரா? அவர் இயேசுவை பார்க்க, ஆனால் நாம் தேவனுடைய வசனங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாக உங்களை என்னையும் மீட்பதற்காக பரலோகத்திலிருந்து தேவன் இயேசுவை அனுப்பினார். அவர் மூலியமாக ஆக்கிலிருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை பெற்று அவருக்காக ஜீவிப்பதற்காக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் யாவருடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நான் ஜெபிப்போம். எல்லாம் கண்ண மூடுவோமா? பெரிய ஆக்கினை, பெரிய தண்டனை தேவன் அவைகளிலிருந்து நம்மை தப்ப வைப்பதற்காக தேவன் தம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் நானும் வருகிற ஆக்கினை தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு ஒருவர் இருக்கிறார். இயேசு ராஜாயம் கூட இருக்கிறார். ஆமே. நான் அழிந்து தொலைந்து ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய தருவாயிலே இயேசு என் கூட இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நாசக்காரர்களும் மோசக்காரர்களும் சத்ருவும் சதிகாரர்களும் ஆமென் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி நடுவிலிருந்து தீங்கை விலக்கப்படுகிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் ஆக்கினைகளை அகற்றுகிற தேவன், உன் சத்துருக்களை விலக்குகிற தேவன், உன் நடுவிலிருந்து உனக்கு ஹல்லேலூயா ஆமென் உன்னை எந்த தீங்கிலிருந்து விடுவித்து காப்பாற்றுகிற தேவனாய் தீங்கை காணாதிருப்பாய். ஒரு மாற்றத்தோடு நீங்க போக போறீங்க. உனக்குள்ள ஆக்கினை நம்ம வராது. உன் சத்துருவை நீ அடையாளம் கண்டுபிடிக்காட்டாலும் இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு. உன் சத்துருவை உன்னோட்டு விலக போறாரு. சில நேரத்தை கஷ்டமா இருந்தா அப்படியே 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 இருதயத்தை திடப்படுத்திக்கங்க. உன் சத்துருவை உன்னோட்டு விலக போறாரு. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. உன் நடுவுல நிக்க போறாருங்க. உன் நடுவுல இயேசு வர போறாருங்க. நீ யாரு நடுவுல வச்சு நீ இயேசுவை நடுவுல வர போறாரு. இனி நீ தீங்க காண மாட்டேன். ஹல்லேலூயா. இனி நன்மைதான் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாயை திறந்து இயேசு உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. ஜெபிப்போமா? கடைசி ஜெபத்தை டேவிட் ராஜ் வந்து ஜெபம் பண்ணி நான் முடிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எல்லாம் கண்ணை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். கண்ணை மூடி. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.